வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் கன்னியா லக்னத்திற்கு பிப்ரவரி 20 முதல் மார்ச் 4 வரை 14 நாட்கள்ல கும்பராசியில சூரியன் சனி கிரக சேர்க்கைக்கான பலன்கள். சனி வெற்றி ஸ்தானம் 6ஆம் இடம் என்பது நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஒரு ஜெயிக்கிறதுங்கிறத எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், போட்டி பந்தயமாக இருக்கட்டும், வழக்குகளாக இருக்கட்டும், நமக்கு ஒரு வெற்றியை குறிக்க வேணும். அப்படிப்பட்ட சனி அங்கே பலமாக இருக்கார். ஆனால் இந்த சூரியன் நம்மளுக்கு விரையாதிபதி 12ஆம் அதிபதி போய் அந்த 6ஆம் வீட்டில் போய் சேர்றார். 6ஆம் வீடு அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை செய்யாது, நோயை கொடுக்கும், உறவுகளை கெடுக்கும், கணவன் மனை உறவுல. அதுபோக நமக்கு 6ஆம் இடம் பகைமையை வளர்க்கும், மறைமுக எதிர்ப்புகளை வலுக்க செய்யும். அகம் சார்ந்து இப்படி வேலை செய்யும்போது புறம் சார்ந்து நன்மை செய்யும், பணவரவு, தொழில் பலம், இதுக்கெல்லாம் நன்மை செய்யும். பட் இங்க கேள்வி என்னன்னா, இந்த 14 நாட்கள்ல ஒரே நட்சத்திரத்துல கிரகம் சேர்றதைத்தான் நாம சேர்க்கைன்னு எடுத்துக்கிறோம். ஆசி மாசம் முழுக்க சூரியன் 30 நாட்கள் அங்க இதுல இருக்காரு கும்பத்துல. அதை முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கல. காரணம், 2 கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்துல சேர்ந்தாதான் செயற்கை பலன். சார பலன் அப்படின்னு ஏன் சொல்றோம் ஜோதிடத்துல? இந்த சாரம் என்பது அது கிரக சேர்க்கையானாலும் சரி, ஒரு கிரகத்தினுடைய பலனை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திர பேஸ்ல தான் அது வேலை செய்யும். அப்ப சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல சனி போய்கிட்டு இருக்காரு. கூட இந்த சூரியன் பிப்ரவரி 20 ஜாயின் ஆகிறாரு. மார்ச் 4ஆம் தேதி விடுபடுறார். அப்ப இந்த சூரியன் இந்த சேர்க்கை செய்யக்கூடிய இந்த நாட்கள்ல சனிக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு. சூரியன் நமக்கு கெட்டவர். அந்த கெட்டவர்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்தானத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ற ஸ்தானம்னு எடுத்துக்கணும். செலவுகள், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பலகீனம், சக்தியை இழக்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, சில தண்டனைகள் பெறது, இப்படி எல்லாம் இந்த 12ஆம் இடத்துக்கு வேலைகள் இருக்கு. அப்பேற்பட்டவரோட சேர்றாரு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மெயினா எதிரிகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இந்த 14 நாட்கள்ல கவனம் செலுத்தணும். கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வஞ்சம் சூழ்ச்சியோட பழகிறவங்களை நாம கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லபடியாவே பேசிக்கிட்டு நமக்கு எதிர்ப்பான செயல்பாடுகள்ல மறைமுகமா ஈடுபட்டு சதி, வஞ்சம், சூழ்ச்சி செய்யும் போது நமக்கு அது பாதிக்கும் போதுதான் தெரிய வரும். அப்ப அந்த இடத்துல எப்படி நம்ம பேசி, எப்படி பழகி, எப்படி நம்ம அதை டீல் பண்றதுங்கிற பக்குவத்தை வளர்த்துக்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போட்டு நம்ம இது பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு 6ஆம் இடம் வெற்றின்னு சொன்னோம், 12ஆம் இடம் தோல்வின்னு எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை முடிச்சா இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை கிளம்பிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி வேலை செய்யும். இப்பத்தான் ஒரு கடனை அடைச்சேன், மறுபடியும் ஒரு கடன் உண்டாயிடுச்சுங்க. இப்பத்தான் ஒரு எதிரிய பிரச்சனைகளை பஞ்சாயத்து பண்ணி முடிச்சோம், மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படியான சம்பவங்களை நிகழ்த்துறது தான் இந்த சூரியன் சனியினுடைய கிரக யுத்தம். அப்ப இதுல நாம கொஞ்சம் கண்காணிப்பை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அதற்கான வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது முனீஸ்வரர், ஆஞ்சநேயர், சாஸ்தா, ஐயப்பன், சனியினுடைய நட்சத்திர நாட்கள்ல இவங்க வழிபடணும். பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்ல இந்த தெய்வங்களை வழிபடுறதன் மூலம் நம்மளுடைய கடுமையான எதிர்ப்பு சக்திகள், நமக்கு எதிரிகள் தொல்லைகள் இதெல்லாம் விலகும். அது போக இப்ப கடன் பிரச்சனை, அது வங்கி கடனா இருக்கலாம், அரசு கடனா இருக்கலாம், கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வேலையில் இருக்கும்போது அதுல ஏதாவது நமக்கு சில குற்றம் சாட்டக்கூடிய நிகழ்வுகள்,
அதுக்கு விசாரணை என்ன பண்றது, இது மாதிரியான சூழல்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எது நமக்கு கரெக்டான சட்டப்படி இயங்கணுமோ அதை மட்டும் கவனம் செலுத்தி, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்கிற காரியங்கள்ல நம்ம முன்னெடுக்காம இருக்கிறது நல்லது, ஒதுங்கி நிக்கிறது நல்லது. கன்னியை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு குரு வேற 8ல இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்போசர் வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது நமக்கு ஒரு நல்ல பேரு, ஒரு நல்ல மனிதர்களின் ஆதரவு, சமூக ரீதியாக ஒரு நன்மதிப்பு, நாம வந்து அதிகப்படியான நபர்களை எப்படி கவர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ், இதெல்லாம் கொஞ்சம் இப்ப கம்மியா போயிருக்கு. எந்த வகையிலையாவது இந்த டல்லா போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல எதிரிகள் இன்னும் கொஞ்சம் விளையாடும் போது மேலும் அது நம்மளுக்கு அவமானத்துக்கும் தோல்விகளுக்கும் வீண் விரயங்களுக்கும் ஆட்படுத்தும். அப்ப கடன் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற பிரச்சனைகள்லையும் எச்சரிக்கையாக இருக்கு. 6ஆம் இடம் அப்படின்னாலே ருண ரோக சத்ரு. அந்த கடனும் உடல் உபாதைகள்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், கரெக்டான அதுக்கு தகுந்த சிகிச்சைகள், நமக்கு மருத்துவ பரிசோதனைகளை கரெக்டா செய்யறதன் மூலம் இதையெல்லாம் முன்கூட்டியே கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். 12ஆம் இடம் என்பது நமக்கு மருத்துவ சிகிச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயம் வந்து சனியோட சேர்ந்து அது வந்து நீடிக்க பார்க்கும். ஒரு ப்ராப்ளம் சரியாச்சுங்க, இன்னொரு ப்ராப்ளம் அப்படி மறுபடியும் வந்துருச்சு, அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு இந்த கன்னிக்கு உண்டான காலகட்டம். பட் ஜென்ரலா நம்ம என்ன ஒரு அடிப்படையில் நமக்கு உண்டான தெளிவு வேணும் அப்படின்னா, கடமையை செய்யணும். நமக்கு எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பிரச்சனை வராது. சில விஷயங்களில் அந்த மாதிரி நடைமுறையில் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்ற பேரில் ஏதாவது அப்படி போய் மாட்டிக்கும் போது தான் கிட்டத்தட்ட தண்டனை அளவுகளுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிடும். தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக அது கொண்டு போயிடும். அதனால் சனி நம்மளுக்கு இந்த 2.5 வருஷ காலமும் ஆக்கமும் ஊக்கமும் தொழில் பலமும் பண வரவும் வளர்ச்சியும் அற்புதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு தான் நமக்கு பலனோடைய. அது சனியினால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் உறவுகள், கணவன் மனைவி உறவு, சொந்த பந்த உறவு, பூர்வீகத்தில், இதெல்லாம் கொஞ்சம் உறவுகள் ரீதியாக சனியினால பிரச்சனை உண்டுன்றது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ இந்த 14 நாட்டில் நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, எதிரிகள் தொல்லை மறைமுகமாக, ஆரோக்கிய கெடுதல், அதே போல் கடன் பிரச்சனைகளில் வம்புல போய் மாட்டக்கூடாது, ஜாமீன் படக்கூடாது. இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.